ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வள்ளி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வச்சு குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான குழம்பு இது. ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடானதும் பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் ஒரு வதக்குனதும் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதும் நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்குனதும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. இந்த மசாலா எல்லாம் நல்லா காய்கறியில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு வேக விடலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும். பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும் முருங்கைக்காய். இப்போ நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு முருங்கைக்காயும் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்குறேன். அதுக்கு தேங்காய், அது கூட சோம்பு, கொஞ்சம் கசகசா, இது 3 சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அவ்வளோதான். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட குருமா குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.